நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் எல்ஐசி ஏஜென்ட். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு எல்ஐசி ஏஜென்ட்டை எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கலாம், அதே மாதிரி ஒரு நல்ல எல்ஐசி பிளானை, உங்களுக்கு தேவையான எல்ஐசி பிளானை எப்படி தேர்ந்தெடுக்கலாம், அந்த எல்ஐசி பிளான்ஸ்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை பத்தி நம்ம எல்ஐசி ஏஜென்ட் கிட்ட எப்படி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல முழுசா பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஏன்னா 26 பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே, ஃபர்ஸ்ட் பாலிசி எடுக்கிற பாலிசிதாரரான உங்களுக்கும் பாலிசி கொடுக்கிற எல்ஐசி ஏஜென்ட்டுக்கும் பின்னாடி நான் சொல்லக்கூடிய 26 விஷயங்களும் தெளிவா புரிஞ்சுக்கணும். எல்ஐசி ஏஜென்ட் உங்ககிட்ட தெளிவா அதை கூறி விளக்கணும். அவரு தான் ஒரு நல்ல எல்ஐசி ஏஜென்ட். ஸோ நான் 26 பாயிண்ட்னு சொல்றேன். நீங்க எல்ஐசி ஏஜென்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் போதுமான காலத்தை நீங்க அவரு கூட ஸ்பெண்ட் பண்ணாதான் அவரு உங்களுக்கு இந்த எல்லா விதமான டீட்டெயில்ஸையும் உங்களுக்கு சொல்ல முடியும். நீங்க வெறுமனே நான் இப்போ மாசம் ஒரு இவ்வளோ அமௌண்ட் கட்டிடுறேன், எனக்கு எவ்வளோ மெச்சூரிட்டி கிடைக்கும், எனக்கு ஷார்ட் டேர்மா ஒரு 15 வருஷம் நான் கட்டுறேன்னா எனக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அவரு உங்களுடைய அர்ஜென்சிக்காக அவருக்கு என்ன பரிச்சயமான பாலிசியோ அதை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. மாறாக நீங்க எல்ஐசி ஏஜென்ட் கிட்ட ஒரு பாலிசி எடுக்கும் போது, நான் இந்த காரணத்துக்காக எடுக்கிறேன், நான் குழந்தைங்களுடைய எதிர்காலத்துக்காக எடுக்கிறேன், என்னுடைய பென்ஷனுக்காக நான் எடுக்கிறேன், என்கிட்ட லம்சம் ஒரு அமௌண்ட் இருக்கு, அதை இன்வெஸ்ட் பண்ணி மாசம் மாசம் எனக்கு இல்ல வருஷம் வருஷம் எனக்கு ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி ஒரு பிளான் எனக்கு சொல்லுங்க, இல்ல எனக்கு டேர்ம் பிளான் கொடுங்க, இல்ல எங்க ஃபேமிலிக்கே ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுங்க அப்படின்னு நீங்க தெளிவா உங்களுக்கு என்ன இன்சூரன்ஸ் வேணுமோ, என்ன நோக்கத்துக்காக நீங்க அந்த பாலிசி எடுக்கிறீங்களோ அதை உங்க எல்ஐசி ஏஜென்ட் கிட்ட தெளிவா சொல்லுங்க. அப்பதான் அவரால உங்களுக்கு ஒரு நல்ல பாலிசியை கொடுக்க முடியும். என்னுடைய கான்டாக்ட் நம்பரு, இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்களுடைய பேரு, வயசு, நீங்க என்ன காரணத்துக்காக பாலிசி எடுக்கிறீங்க, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன சேவிங்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையுமே நீங்க அந்த வாட்ஸ்அப்ல எனக்கு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கான பிளான்ஸ் ஒரு 6 பிளான் 7 பிளான் நான் சஜஷன் கொடுக்குறேன். அதுல நீங்க என்ன பிளான் சூஸ் பண்றீங்களோ அந்த பிளானை நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, அந்த 26 பாயிண்ட் சொன்னது இல்லைங்களா, நான் வந்துடுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எல்ஐசிக்குன்னு இல்லை ஆக்ட்ஸை பத்தி உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கணும். செக்ஷன் 37, செக்ஷன் 45, செக்ஷன் 41. அதாவது செக்ஷன் 37 என்ன சொல்றாங்க அப்படின்னா, சாவரின் கேரண்டி. வேற எந்த இன்சூரன்ஸ் நிறுவனமும் சாவரின் கேரண்டி கொடுக்க மாட்டாங்க, எல்ஐசி மட்டும்தான் சாவரின் கேரண்டி கொடுப்பாங்க. அதுவும் இல்லாம எந்த விதமான பேங்க்ஸும் உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு மேல சாவரின் கேரண்டி கொடுக்க மாட்டாங்க. எல்ஐசியில நீங்க எத்தனை கோடி இன்வெஸ்ட் பண்ணாலும் அதுக்கு சாவரின் கேரண்டி, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெச்சூரிட்டி சாவரின் கேரண்டி. அதுவே செக்ஷன் 45 என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ப்ரொபோசல் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது அந்த ப்ரொபோசல் ஃபார்ம்ல நீங்க ஏதோ தவறான தகவல்கள் கொடுத்துருந்தீங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு நோய் இருக்கு, அந்த நோயை நீங்க மறைச்சிட்டீங்க, ப்ரொபோசல் ஃபார்ம்ல கொடுக்கல, இல்ல ஃபேமிலி மெடிக்கல் ஹிஸ்டரியில ஏதோ பரம்பரையா வரக்கூடிய ஒரு நோய் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அதையும் நீங்க மறைச்சிட்டீங்க, இல்ல உங்களுக்கு ஆல்கஹால் ட்ரிங்கிங் ஹேபிட், ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கு, அதையும் நீங்க மறைச்சிட்டீங்க அப்படின்னா பிற்காலத்துல அந்த நோய் மூலியமாவோ இல்ல அந்த பழக்க வழக்கங்கள் மூலியமாவோ உங்களுக்கு ஏதேனும் ரிஸ்க் ஏற்பட்டுச்சு அப்படின்னா எல்ஐசி, நாட் ஒன்லி எல்ஐசி, எந்த ஒரு இன்சூரன்ஸ் நிறுவனமும் உங்களுக்கு அந்த கிளைமை ரிஜெக்ட் பண்றதுக்கு போதுமான அதிகாரம் உண்டு. அதை தெரிஞ்சுக்கங்க. ப்ரொபோசல் ஃபார்ம்ல கூடுமான வரையில முழுமையான தகவல்களை, தெளிவான தகவல்களை, உண்மையான தகவல்களை நீங்க கொடுக்க முயற்சி பண்ணுங்க. செக்ஷன் 41 என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த ஒரு எல்ஐசி ஏஜென்ட்டும் உங்களுக்கு ரிபேட், தள்ளுபடி, நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு 1 லட்ச ரூபா பிரீமியம் வருதுன்னா நீங்க எனக்கு ஒரு 95,000 கொடுங்க, 90,000 கொடுங்க, 10,000 தள்ளுபடி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றது சட்டப்படி தப்பு. ஸோ எந்த ஒரு எல்ஐசி ஏஜென்ட்டும் உங்களுக்கு பணமாகவோ பொருளாகவோ எந்த ஒரு டிஸ்கவுண்ட்டும் தள்ளுபடியும் கொடுக்க கூடாது.
அப்புறம் டாக்ஸ் ஆக்ட பத்தி தெரிஞ்சுக்கங்க. செக்ஷன் 80C மூலியமா நீங்க கட்டுற பிரீமியத்துக்கு வருஷத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் ரிபேட் பெற்றுக்கலாம். செக்ஷன் 80D மூலியமா உங்களுடைய மெடிக்கல் பாலிசிக்கு அதிகபட்சம் 50,000 ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் ரிபேட் பெற்றிருக்கலாம். அதுவே செக்ஷன் 1010D மூலியமா நீங்க வாங்குற டோட்டல் மெச்சூரிட்டி தொகையும் டாக்ஸ் ஃப்ரீ பெனிஃபிட்டா உங்களுக்கு கிடைச்சிரும். நான் சுருக்கமா சொல்லிட்டு போறேன். இந்த 26 பாயிண்ட்ஸை பத்தியும் ஒவ்வொரு பாயிண்ட்டை பத்தியும் தனித்தனி வீடியோ நம்ம அடுத்தடுத்து போடலாம். அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணணும்னா நான் என்ன சொல்ல வரேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். அடுத்ததா சம்மசூட். இந்த சம்மசூடை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எவ்வளவு போனஸ் கிடைக்கும், எவ்வளவு மெச்சூரிட்டி கிடைக்கும், எவ்வளவு ரிபேட்னு சொன்ன இல்லைங்களா. எந்த ஒரு எல்ஐசி ஏஜென்ட்டும் உங்களுக்கு தள்ளுபடி கொடுக்க கூடாது. ஆனா நீங்க ஹை சம்மசூட் எடுத்தீங்க அப்படின்னா எல்ஐசியே உங்களுடைய பிரீமியத்துல ஒரு குறிப்பிட்ட தொகை தள்ளுபடி கொடுப்பாங்க. அதுதான் ஹை சம்மசூட் ரிபேட். ஸோ சம்மசூட் சூஸ் பண்ணும்போது கவனமா சூஸ் பண்ணுவீங்க. நீங்க 2 லட்ச ரூபா சம்மசூட் சூஸ் பண்ற இடத்துல 5 லட்ச ரூபா சம்மசூட் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பிரீமியத்துல ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் தள்ளுபடியா வாங்கிக்கலாம். பேசுற நிறைய பேர் எங்கிட்ட ஆல்ரெடி எல்ஐசி பாலிசி இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாலிசியை நான் போய் செக் பண்ணி பார்க்கும்போது 1 லட்ச ரூபா சம்மசூடு, 2 லட்ச ரூபா சம்மசூடு இப்படிதான் இருக்கும். அந்த 1 லட்சம் 2 லட்சம் சம்மசூடு இப்ப இருக்கிற காலகட்டத்துல, இன்னும் 20 வருஷம் கழிச்சு வரக்கூடிய காலகட்டத்துல எந்த விதத்திலையும் ஒரு சிறு அளவு கூட பயன்படாது. ஸோ நீங்க எவ்வளவு ஃபியூச்சர்ல உங்களுக்கு தேவைப்படுதோ, எவ்வளவு நீட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சம்மசூட் சூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் எக்ஸ்க்ளூஷன்ஸ். நீங்க பாலிசி எடுத்த உடனேயே இந்த சூசைட் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு உள்ள நீங்க சூசைட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கிடைக்காது. அதுக்கப்புறம் ஆல்ரெடி உங்களுக்கு ஏதோ நோய் நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த நோய்க்கான அதுக்கு ஒரு வெயிட்டிங் பீரியட் கொடுப்பாங்க. அந்த நோய்க்கு கிளைம் கிடைக்காது. ஸோ இப்படி நிறைய எக்ஸ்க்ளூஷன்ஸ் இருக்கு. அந்த எக்ஸ்க்ளூஷன்ஸை பத்தி உங்களுடைய எல்ஐசி ஏஜென்ட் கிட்ட தெளிவா விவாதிச்சுக்கங்க, டிஸ்கஸ் பண்ணிக்கங்க. அப்புறம் மெச்சூரிட்டி என்ன கிடைக்கும் அப்படின்னா, நார்மலா இருக்கிற பிளான்ஸ்ல சம்மசூட் பிளஸ் போனஸ் பிளஸ் ஃபைனல் அடிஷன் போனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைனல் அடிஷன் போனஸ்னா வேற ஒன்றும் இல்லை. 15 வருஷத்துக்கு மேல நீங்க எல்ஐசியில இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைனல் அடிஷன் போனஸ்ன்னு ஒன் டைம் போனஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இது 3 சேர்ந்தது தான் உங்களுடைய மெச்சூரிட்டி தொகை. அதே மாதிரி டேர்ம் சூஸ் பண்றது நீங்க கரெக்டா சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா டேர்ம் சூஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு போனஸ் அதிகமா கிடைக்கும். ஃபைனல் எடிஷன் போனஸும் உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு 15 வருஷம் டேர்ம் எடுத்தீங்க அப்படின்னா ஃபைனல் எடிஷன் போனஸ் ஒரு 100 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா, ஒரு 35 வருஷம் டேர்ம் எடுத்தீங்க அப்படின்னா ஃபைனல் எடிஷன் போனஸ் 2300 ரூபாய் கிடைக்கும். பிரீமியம். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பிரீமியம் அலோகேட் ஆகும். நீங்க எடுத்த உடனே நான் ஒரு மாசம் 5000 ரூபாய் கட்டுறேன், நான் ஒரு மாசம் 10,000 ரூபாய் கட்டுறேன், இல்ல மாசம் 1000 ரூபாய் கட்டுறேன், எனக்கு எவ்வளவு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு கேட்கறது தவறான விஷயம். நீங்க உங்களுக்கு எதிர்கால தேவை என்ன இருக்கோ அதையெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கு என்ன பிரீமியம் வருதோ அதை நீங்க சேவிங்ஸா முன்னாடியே எடுத்து வச்சுட்டு அதை நீங்க செலவு பண்றதுதான் சரியான சேமிப்பு விதியா இருக்கும். அடுத்ததா ரைடர்ஸ். எல்ஐசியில கிட்டத்தட்ட 5 வகையான ரைடர்ஸ் இருக்கு. பிடபிள்யூபி ரைடர், பிரீமியம் ஏவியர் பெனிஃபிட். குழந்தைங்க பாலிசிக்கு கட்டாயம் இந்த ஒரு ரைடரை எடுத்தே ஆகணும். இன்கேஸ் சில பாலிசிகள்ல பிடபிள்யூபி ரைடர் இல்லாத பாலிசி நான் பார்க்கிறேன். அதுக்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னா அவங்க மெடிக்கலுக்கு போக தயங்குறாங்க. பிடபிள்யூபி ரைடர்னு எடுத்தாலே அவங்களுடைய அப்பாவுடைய உடல்நிலை எப்படி இருக்குன்னு எல்ஐசி பார்த்துட்டு தான் அந்த ரைடரை கொடுப்பாங்க. ஸோ அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அந்த மெடிக்கலுக்கும் எல்ஐசியே பணம் கட்டிடுவாங்க. நீங்க ஜஸ்ட் உங்களுடைய ஹெல்த் எப்படி இருக்குன்னு போய் எல்ஐசியுடைய ஹாஸ்பிட்டல்ல காமிச்சிங்கன்னா மட்டும் போதும். ஸோ கட்டாயம் குழந்தைங்க பாலிசிக்கு பிடபிள்யூபி ரைடர் எடுத்தாகணும். ஏடிடிபி ரைடர்னு சொல்லுவோம். அந்த ஏடிடிபி ரைடர் இன்பில்டாவே உள்ளுக்குள்ள இருக்கும். அது போக நீங்க டேர்ம் ரைடரும் எடுத்துக்கலாம். சிஐஆர் ரைடர்னு சொல்லுவாங்க, கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர். குறிப்பிட்ட ஒரு 15 வகையான நோய்களுக்கு அந்த ரைடர்ல நீங்க பயன்பெற்றிருக்கலாம். ஸோ அதை பத்தி எல்லாம் உங்களுடைய ஏஜென்ட் கிட்ட தெளிவா பேசிக்கோங்க. ஸோ இந்த ரைடர்ல எடுத்தீங்க அப்படின்னா பிரீமியம் நார்மலா கட்டுறத விட கொஞ்சம் அதிகமா பிரீமியம் கட்டுற மாதிரி வரும். ஆனா அது கிடைக்கக்கூடிய பயன்கள் நிறைய இருக்கு உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த ரைடரையும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா நாமினிஸ்.
உங்க குடும்பத்துல நீங்க யார் யாருக்கெல்லாம் நீங்க ஷேர் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே மல்டிபிள் நாமினிஸ் போட்டு எவ்வளவு ஷேர் அலோகேட் பண்ணலாம் அப்படின்றத நீங்க கொடுத்துக்கலாம். இதுலயும் சில சட்ட ரீதியான விஷயங்களும் இருக்கு. அதையும் நீங்க ஒரு எல்ஐசி ஏஜென்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு உங்க குழந்தைங்க ஒரு 3 பேர் இருக்காங்க அப்படின்னா 3 பேர்த்துக்கும் ஈக்குவல் ஷேர் கொடுத்துடலாம். பிளஸ் உங்களுடைய கணவனோ இல்ல மனைவிக்கோ ஒரு ஷேர் அடிஷனலா கொடுத்துடலாம். 100%ல குழந்தைங்களுக்கு 25 மொத்தமும், ஹஸ்பண்ட் அல்லது ஒய்ஃபுக்கு ஒரு 25%, டோட்டலா 4 பேர்த்துக்கு பிரிச்சு நீங்க கொடுத்துடலாம். சில பேர் அவங்களுடைய 10 லட்ச ரூபாய் சம்மசூர்ல ஒரு பாலிசி எடுக்கிறாங்க. அதை 5 பாலிசியா பிரிச்சு பிரிச்சு எடுப்பாங்க. 2 லட்சம் இந்த குழந்தைக்கு, 2 லட்சம் இந்த குழந்தைக்கு அப்படின்னு சொல்லி பிரிச்சு பிரிச்சு எடுப்பாங்க. அப்படி எடுக்காம 10 லட்ச ரூபா உள்ள பாலிசி எடுத்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு சம்மசூட் ரிபேட்டும் அதிகமா கிடைக்கும். நீங்க நாமினிஸ் 2 லட்ச ரூபா பாலிசிக்கு உண்டான அமௌண்ட் ஒரு குழந்தைக்கு, அடுத்த ஒரு 2 லட்ச ரூபா உண்டான பாலிசி அமௌண்ட் இன்னொரு குழந்தைக்கு அப்படின்னு நீங்க நாமினிஸ் ஷேர்ஸை பிரிச்சு கொடுத்துக்கலாம். அடுத்தது அசைன்மெண்ட்னு சொல்லும் போது நம்மள ஜீவன் உற்சவ், ஜீவன் உமங் இந்த பாலிசி எல்லாம் 3G பிளான்னு சொல்லுவோம். குழந்தைங்க பேர்ல நீங்க பாலிசி எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை நீங்க அசைன் பண்ணி வாங்கிட்டீங்க உங்க பேர்ல அப்படின்னா நீங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும். உங்களுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய குழந்தைக்கு அது மறுபடியும் பாலிசி ரிவர்ட் ஆயிரும். அப்படி ஆனதுக்கு அப்புறம் உங்களோட குழந்தை பேர்ல லைஃப் லாங் ஒரு பென்ஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய பேரன் அல்லது பேத்திக்கு டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட் ஆர் டெத் கிளைம் அமௌண்ட் கிடைக்கும். அது போக நீங்க வெளியே ஏதாச்சும் லோன்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா கூட இந்த பாலிசியை வச்சு அசைன் பண்ணி லோனும் வாங்கிக்கலாம். ஸோ எல்ஐசியில வாங்குற லோன் வேற, வெளியே இந்த பாலிசியை பிளஸ் பண்ணி கூட உங்களால லோன் வாங்கிக்க முடியும். அடுத்ததா டேட் பேக் ஆப்ஷன். உதாரணத்துக்கு நான் ஒரு ஃபேமிலியில போகும்போது அவங்க அப்பா அம்மா அப்புறம் குழந்தைங்க 3 பேர்த்துக்கும் நான் பாலிசி கொடுக்குறேன். ஸோ அவங்க குவார்டர்லி ப்ரீமியம் சூஸ் பண்றாங்க. 3 பேர்த்துக்குமே ஒரே மந்த்ல தான் நான் கேன்வாஸ் பண்ண போறேன். ஸோ மொத்தமா ஒரே டைம்ல தான் அவங்க 3 பாலிசி போட போறாங்க. ஸோ நார்மலா போடுற ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா 3 பேர்த்துக்கும் ஒரே மாசத்துல பிரீமியம் கட்டுற மாதிரி வரும். ஸோ அப்படி இல்லாம டேட் பேக், ஒரு பாலிசிக்கு இந்த மாசம், ஒரு பாலிசிக்கு அடுத்த மாசம், ஒரு பாலிசிக்கு அடுத்த மாசம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாலிசிக்கும் ஒவ்வொரு மாசம் விட்டு அவங்க பிரீமியம் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் அவைலபிள் பண்ணிக்கிறதுக்கு டேட் பேக்கிங் ஆப்ஷன் பயன்படும். இதை பத்தி விரிவான வீடியோ அடுத்து நான் போடுறேன், அதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததா அண்டர் ரைட்டிங் கொஸ்டின்ஸ். உதாரணத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, நீங்க ப்ரொபோசல் ஃபார்ம்ல என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த டீட்டெயிலை பொறுத்து அண்டர் ரைட்டிங் டிபார்ட்மெண்ட்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட் இவருக்கு இந்த சம்மசூழல் ஒரு பாலிசி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுப்பாங்க. அல்லது இவருக்கு இந்த பாலிசி கொடுக்க முடியாதுன்னு ஒரு முடிவு எடுப்பாங்க. இல்ல இவருக்கு இந்த பிரீமியம்ல இந்த சம்மசூழல் ஒரு பாலிசி கொடுக்க முடியாது, எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன அமௌண்ட் இவர் சேர்த்து கட்டினாரு அப்படின்னா இந்த சம்மசூழல் ஒரு பாலிசி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு சொல்லுவாங்க. ஸோ அண்டர் ரைட்டிங் டிபார்ட்மெண்ட்ன்றது ஒரு தனி வீடியோ, அதையும் நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த அண்டர் ரைட்டிங் ரூல்ஸ் எல்லாம் பத்தி நீங்க உங்க எல்ஐசி ஏஜென்ட் கிட்ட தெளிவா பேசிடுங்க. அடுத்ததா எக்ஸ்ட்ரா பிரீமியம்ஸ். முன்னாடி சொன்ன மாதிரி அவருக்கு ஹெல்த் அண்டர் ரைட்டிங் டிபார்ட்மெண்ட்ல அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா ஹெல்த் எக்ஸ்ட்ரா அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா போடுவாங்க. சப்போஸ் அவர் ரிஸ்க் அதிகமா இருக்கக்கூடிய தொழில் பண்றாரு அப்படின்னா அக்குபேஷனல் எக்ஸ்ட்ரான்னு ஒரு எக்ஸ்ட்ரா போடுவாங்க. அப்படின்னா ரெசிடென்சியல் எக்ஸ்ட்ரா, அவர் வாழக்கூடிய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா பிரீமியம் போடுவாங்க. அப்புறம் ஏஜ் எக்ஸ்ட்ரான்னு சொல்லுவாங்க. சப்போஸ் உங்களுடைய ஆதார் கார்டு இல்ல எந்த ஒரு ப்ரூஃப் நீங்க கொடுக்குறீங்கனாலோ அதுல டேட்டு, மந்த், இயர் அந்த ஃபார்மேட்ல இல்லாம வெறும் இயர் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா ஏஜ் எக்ஸ்ட்ரான்னு சொல்லி ஒரு சின்ன பிரீமியம் போடுவாங்க. இதுதான் எக்ஸ்ட்ரா பிரீமியம்ஸ். இதை உங்களுடைய எல்ஐசி ஏஜென்ட் கிட்ட தெளிவா பேசிடுங்க. அப்புறம் ரிபேட். முன்னாடி சொன்னா பாத்தீங்களா, ஹை சம்மசூர் ரிபேட். நீங்க சம்மசூர் அதிகமாக எடுக்கும் போது உங்களுக்கு ரிபேட் கொடுப்பாங்க. அது போக மோடு ரிபேட். நீங்க இயர்லி மோடு கட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுடைய பிரீமியத்துல இருந்து 2% ரிபேட்டா கொடுத்துருவாங்க. ஆஃப் இயர்லி மோடு சூஸ் பண்றீங்க அப்படின்னா 1% ரிபேட் கிடைக்கும். நான் ரிபேட்னு சொல்றது தள்ளுபடி. 1 லட்ச ரூபாய் பிரீமியத்துக்கு இயர்லி மோட்ல 2000 ரூபாய் தள்ளுபடி, ஆஃப் இயர்லி மோட்ல 1000 ரூபாய் தள்ளுபடி. அப்புறம் டெத் கவரேஜ் எப்ப கிடைக்கும் அப்படின்னா
சில பிளான்ஸ்ல வந்து டெத் கவரேஜ் மாறும். உதாரணத்துக்கு நீங்க ஜீவன் ஆனந்த் பாலிசி எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சம்மசூர் 10 லட்சம் அப்படின்னா டெத் கவரேஜ் 12.5 லட்சம் கிடைக்கும். உதாரணத்துக்கு நீங்க ஜீவன் லட்சை பாலிசி எடுத்திருந்தீங்க அப்படின்னா டேர்ம் ரேட்டோட எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஒரு டேர்ம் ரேட்டர் அமௌண்ட் உங்களுடைய டெத்துக்கு அப்புறம் உங்களோட நாமினி கிடைக்கும். அதுக்கப்புறம் 10% ஆஃப் சம்மசூர்ட் அமௌண்ட் உங்களுடைய நாமினிஸ்க்கு வருஷம் கிடைக்கும். அது போக மெச்சூரிட்டி அமௌண்ட் உங்களுக்கு நீங்க கட்டியிருந்தீங்கன்னா எவ்வளவு கிடைக்குமோ அந்த அமௌண்ட் உங்களுடைய நாமினிக்கு கிடைக்கும். இந்த மாதிரி டெத் பெனிஃபிட் வந்து டிஃப்ரெண்ட் பிளான்ல வெவ்வேறு முறையில உங்களுடைய நாமினிக்கு கிடைக்கும். எப்படி கிடைக்கும் அப்படின்றதையும் நீங்க உங்களுடைய ஏஜென்ட் கிட்ட கேட்டுக்கங்க. அடுத்ததா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி தொகையோ அல்லது வந்து டெத் பெனிஃபிட்ஸையோ நீங்க இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கிக்கலாம். இது எதுக்கு பயன்படும் அப்படின்னா உதாரணத்துக்கு டெத் பெனிஃபிட் எடுத்துக்கலாம். 1 கோடி ரூபாய் சம்மசூர் எடுத்திருக்கீங்க. சப்போஸ் உங்களுக்கு ரிஸ்க் ஆனதுக்கு அப்புறம் 1 கோடி ரூபாய் மொத்தமா உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய மனைவி அப்புறம் 2 குழந்தைங்கன்னு உதாரணத்துக்கு வச்சுக்கலாம். அவங்களுக்கு 1 கோடி ரூபாய் மொத்தமா கிடைச்சது அப்படின்னா அதை மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுவே நீங்க ஒரு இன்ஸ்டால்மெண்ட்ல இப்போ 1 கோடி ரூபாயா எனக்கு 5 வருஷத்துக்கு பிரிச்சு கொடுங்க, 10 வருஷத்துக்கு பிரிச்சு கொடுங்க, 15 வருஷத்துக்கு பிரிச்சு கொடுங்க, அதுக்குள்ள எங்களோட குழந்தைங்க பெரிய ஆள் ஆயிடுவாங்க, அவங்க வந்து அந்த மேனேஜ் பண்ற அளவுக்கு வந்துருவாங்க அப்படின்னு நீங்க பிரியப்பட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த டெத் பெனிஃபிட் இன்ஸ்டால்மெண்ட்டையும் நீங்க பாலிசி எடுக்கும் போதே அவைலபிள் பண்ணிக்கலாம். ஸோ நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா சப்போஸ் வந்து அப்பா அம்மா 2 பேருமே இல்லை அப்படின்ற பட்சத்துல டோட்டல் தொகை வந்து சப்போஸ் உடனே வந்து மைனரா இருந்தாங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு போகாது. ஸோ யார் அப்பாயின்மெண்ட்டே போட்டிருக்கீங்களோ அவங்களுக்கு போகும். இல்லை இன்சூரன்ஸ் ஆம்புட்ஸ்மேன் சொல்லுவாங்க, அவங்க கண்காணிப்புல அந்த குழந்தைக்கு கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா ஸோ ஒரு பெரிய தொகையை அவங்களால மேனேஜ் பண்ண முடியாது. 1 கோடி 2 கோடி உடனே வந்துச்சு அப்படின்னா சில மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் இவங்க கூட 1 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ அந்த தொகை மொத்தமா போச்சு அப்படின்னா அவங்களுக்கு மேனேஜ் பண்றதுக்கு சிரமமா இருக்கும். அதுக்காக இந்த ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா பேமெண்ட் மோட். நீங்க சிங்கிள் பிரீமியம் பிளான்ஸ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா 1 டைம் பணம் கட்டினீங்கன்னா என்ன டேர்ம் இருக்கோ அந்த டேர்ம் முழுக்க உங்களுக்கு அடிஷனல் பிரீமியம் வராது. அதுதான் பேரே சிங்கிள் பிரீமியம். நீங்க ரெகுலர் பிரீமியம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி மோட்ல நீங்க பணம் கட்டிக்கலாம். குவார்டர்லி மோட் அதாவது 3 மாசத்துக்கு ஒருக்கா நீங்க பணம் கட்டிக்கலாம். ஆஃப் இயர்லி மோட் 6 மாசத்துக்கு ஒருக்கா நீங்க பணம் கட்டிக்கலாம். இயர்லி மோட் வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க பாலிசிக்கு பணம் கட்டிக்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி வருஷம் நீங்க கட்டினீங்க அப்படின்னா ரிபேட் 2% உண்டு. 6 மாசத்துக்கு ஒருக்கா கட்டினீங்கன்னா ரிபேட் 1% உண்டு. அடுத்ததா கிரேஸ் பீரியட். ஸோ நீங்க பாலிசி எடுத்துட்டீங்க, மந்த்லி மோட் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு 1ஆம் தேதி நீங்க உங்களோட டியூ டேட் அப்படின்னா அதுல இருந்து 15 நாள் வரைக்கும் கிரேஸ் பீரியட் கொடுப்பாங்க. அதுக்குள்ள நீங்க பணம் கட்டிக்கலாம். மோடு ஆஃப் இயர்லி மோடு இயர்லி மோடு சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் 30 நாள் வரைக்கும் கிரேஸ் பீரியட் உங்களுக்கு உண்டு. அப்புறம் பெய்ட் அப் பாலிசி, இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ நீங்க பாலிசி கட்டிட்டு குறைஞ்சது 2 வருஷம் இல்லது 3 வருஷம் இல்ல 2 லட்ச ரூபாய் சம்மசூடுக்கு நீங்க பணம் கட்டி இருக்கணும். இப்படின்னு நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ அந்த கேட்டகரிக்குள்ள நீங்க வந்து பணம் கட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பிரீமியம் கட்டியிருக்கீங்களோ அந்த டேர்ம் என்ன டேர்ம் எடுத்திருக்கீங்களோ அந்த டேர்ம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிரீமியத்துக்கு உண்டான சம்மசூடு பிளஸ் போனஸ் பிளஸ் ஃபைனலைசேஷன் போனஸ் இதுல வராது. சம்மசூட் பிளஸ் போனஸ் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு தொகை உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததா சரண்டர். சரண்டரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பாலிசியும் சரண்டர் பண்ற நோக்கத்துல நம்ம எடுக்க போறதுல எடுக்க கூடாது. சரண்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் கம்மியா தான் கிடைக்கும். இன்கேஸ் நீங்க கட்டுற அமௌண்ட்ல பாதி கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முதல் 5 வருஷத்துக்குள்ள நீங்க சரண்டர் பண்ற மாதிரி இருந்துச்சீங்க அப்படின்னா. ஸோ இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கங்க. சரண்டர் பண்ணிக்கலாம், ஆனா பண்ணாதீங்க. ஏன் சரண்டர் வழி கம்மியா கிடைக்குது அப்படின்னா எல்ஐசின்றது ஒரு அக்ரிமெண்ட். எல்ஐசி கம்பெனிக்கும் உங்களுக்கும் உண்டான அக்ரிமெண்ட் மட்டும் கிடையாது. எல்ஐசியில இருக்க வாடிக்கையாளர் மொத்த பேர்த்துக்கும் எல்ஐசிக்கும் இருக்கக்கூடிய அக்ரிமெண்ட். நான் இத்தனை வருஷம் பணம் கட்டுவேன், நான் இத்தனை டேர்ம் வரைக்கும் என்னோட பாலிசியை வச்சுக்குவேன் அப்படின்ட்டு தான் நம்ம ஒரு பாலிசி எடுக்கிறோம். அந்த அக்ரிமெண்ட்டை நம்ம பிரேக் பண்ணும்போது உங்களுக்கு எந்த விதமான பெனால்ட்டியும் இல்லாம உங்களுக்கு கட்டின அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துட்டோம் அப்படின்னா இதுவே எல்லாருக்கும் பழக்கமாயிரும். எல்ஐசி உருவான நோக்கத்துக்கே அது ஆபத்து ஆயிரும்.
அதனாலதான் எந்த ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்தாலுமே அதுக்கு சரண்டர் வேல்யூ கம்மியா கிடைக்குது. அடுத்ததா லோன். பாலிசி எடுத்து குறைஞ்சது ஒரு 2 இயர்லி பிரீமியம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஒரு பாலிசி மூலியமா உங்களுக்கு லோனுக்கு எலிஜிபிள் ஆயிப்பீங்க. நீங்க கட்டுற அமௌண்ட்னு சொல்லக்கூடாது, சரண்டர் அமௌண்ட்ல 90% லோன் வேல்யூ நீங்க வாங்கிக்கலாம். அது பேசிக்கா கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நீங்க கட்டுற அமௌண்ட்ல இருந்து ஒரு 50%, 1 லட்ச ரூபா கட்டினீங்க அப்படின்னா 50,000 ரூபாய் வரைக்கும் நீங்க லோன் வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு அர்ஜென்ட்டா ஒரு 20,000 ரூபாய் தேவைப்படுது, நீங்க வார வட்டிக்கு வாங்குனீங்க அப்படின்னா 20,000 ரூபாய்க்கு ஆல்ரெடி ஒரு அமௌண்ட் எடுத்துட்டு தான் கொடுப்பாங்க. நீங்க வாரம் 2,500 10 வாரத்துக்கு கட்டணும். 20,000 ரூபாய்க்கு 25,000 ரூபாய் வந்து நீங்க கட்டி முடிக்கிற மாதிரி இருக்கும். அதுவே எல்ஐசியில அந்த உதாரணத்துக்கு சம்பாதிக்கிற காலத்துல நீங்க சேர்த்து வச்சுட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு லோன் உடனே எடுத்துட்டு 6 மாசத்துக்கு ஒரு டைம் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டினீங்கன்னா போதும். அசல் உங்க கையில எப்ப வருதோ அப்ப நீங்க திருப்பி கட்டினீங்கன்னா போதும். அடுத்ததா ரிவைவல். ரிவைவல் அப்படின்னா என்ன அப்படின்னா, சப்போஸ் ஒரு வருஷம் 2 வருஷம் என்னால பாலிசிக்கு பணம் கட்ட முடியல, அதுக்கப்புறம் நான் வித்த பிரீமியத்தை மொத்தமா நான் அந்த பாலிசி கட்டி அந்த பாலிசியை புதுப்பிச்சுக்கிறதுக்கு பேர் தான் ரிவைவல். பேசிக்கா ரிவைவல் பண்ணும்போது யாரு ப்ரப்போசரோ யாரு பேர்ல அந்த பாலிசி இருக்கோ அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு தான் அந்த ரிவைவலுக்கு அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அல்லது ரிஜெக்டும் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பாலிசி எடுத்துட்டீங்க அப்படின்னா மறக்காம ரெகுலரா அந்த பாலிசிக்கு பிரீமியம் கட்டிடுங்க. அடுத்ததா டேக்ஸ் பெனிஃபிட். இந்த டேக்ஸ் பெனிஃபிட் எப்படி அப்படின்னா, நீங்க கட்டுற பிரீமியத்துக்கு 1,50,000 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருஷம் டேக்ஸ் ரிபேட் உண்டு. அது போக மெச்சூரிட்டி பெனிஃபிட்டும் உங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீ. அது போக டெத் பெனிஃபிட்டும் உங்க நாமினிக்கு 1 ரூபா கூட கம்மி இல்லாம கொடுத்துருவாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுடைய ஏஜென்ட் கிட்ட தெளிவா பேசிடுங்க. பெனிஃபிட்ஸ் என்னென்ன மாதிரியான பாலிசிஸ்ல இருக்கு அப்படின்னா, பென்ஷன் பிளான்ஸ் இருக்கு, சில்ட்ரன் பிளான்ஸ் இருக்கு, மணி பேக் பிளான் இருக்கு, அது போக என்ரோல்மெண்ட் பிளான் இருக்கு, சர்வைவல் பெனிஃபிட்டா ஒரு பிளான் இருக்கு, லைஃப் லாங் பென்ஷன் கிடைக்கக்கூடிய ஒரு பிளான் இருக்கு. ஸோ இப்படி நிறைய பிளான்ஸ் எல்ஐசியில இருக்கு. அதுல உங்களுக்கு என்ன பிளான் தேவையோ அந்த பிளானை நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் ஆல்ட்ரேஷன்ஸ். ஒன்ஸ் நீங்க எல்ஐசி பாலிசி எடுத்து அந்த பாண்டுல உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா அதுல நீங்க சில விஷயங்களை மாத்திக்கலாம். உதாரணத்துக்கு உங்களுடைய அட்ரஸ் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க, ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க, இமெயில் ஐடி சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க, இந்த பேசிக் கேஒய்சி சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அந்த கேஒய்சி எல்லாம் நீங்க மாத்திக்கலாம். சில பாலிசிக்கு உங்களுடைய டேமையும் கம்மி பண்ணி கட்டி வாங்கிக்கலாம். சில பேர் வந்து அவங்க நேம் கூட சேஞ்ச் பண்றாங்க நியூமராலஜி படி. அந்த நேம்ஸுக்கு சேஞ்ச் பண்ணக்குண்டான சர்டிபிகேட் கெசட் ரிப்போர்ட் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அந்த நேமும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுடைய பிரான்ச் ஆஃபீஸ் சர்வீசிங் பிரான்ச்சை வந்து நீங்க மாத்திக்கலாம். இப்படி நிறைய விஷயங்களை நீங்க உங்களுடைய பாலிசி பாண்ட்ல மாத்திக்க முடியும். ஸோ நான் ஒரு 26 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். அந்த 26 பாயிண்ட்ஸையும் நீங்க உங்களுடைய எல்ஐசி ஏஜென்ட் கூட டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க எல்ஐசி ஏஜென்ட்டுக்கு எந்த அளவுக்கு டைம் ஒதுக்கணும் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ஸோ நீங்க எங்கிட்ட ஒரு பாலிசி எடுக்க வரீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய பேரு, உங்களுடைய ஏஜ், என்ன தொழில் பண்றீங்க, இல்லை என்ன வேலைக்கு போறீங்க, வருஷத்துக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்குது, இதுக்கு முன்னாடி என்னென்ன பாலிசிஸ் எடுத்திருக்கீங்க, இல்லை என்னென்ன சேவிங் ஸ்கீம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய ஃபியூச்சர் பிளான்ஸ் எல்லாம் என்ன, இப்படி உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்களுடைய பேரு, வயசு, அவங்களுக்கு எந்த வயசுல அமௌண்ட் வேணும் அப்படின்ற முழு விவரங்களையும் நீங்க எங்கிட்ட சொன்னீங்கன்னா அப்படின்னா தான் அதுக்குண்டான எல்ஐசி பிளான்ஸை பெஸ்ட் பிளான்ஸை வந்து நான் உங்களுக்கு சஜஷன் பண்ண முடியும். நான் எல்ஐசியில நிறைய பிளான்ஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த பாலிசியை மட்டும் உங்களுக்கு சஜஷன் பண்ணுவேன். அந்த சஜஷன் பாலிசியில உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை மட்டும் நீங்க சூஸ் பண்ணுங்க. இப்போதைக்கு உங்களால என்ன பாலிசி எடுக்க முடியுமோ அந்த பாலிசியை மட்டும் உடனடியா எடுத்துக்கங்க. நான் அடுத்தடுத்ததான் நான் சஜஷன் பண்ண பிளான்ஸ், சஜஷன் பண்ண பாலிசியை ஒவ்வொன்றா நீங்க எடுத்துக்கலாம். அதுக்குண்டான கோல்ஸை நீங்க மைண்ட்ல செட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க லைஃப்ல மணி ஏர்ன் பண்ணணும். ஸோ உங்களுடைய ஃபியூச்சர் நீடுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க மணி ஏர்ன் பண்ணணும். அதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்றது. நீங்க என்ன சம்பாதிக்கிறீங்களோ அந்த சம்பாதிக்கு ஏற்ற மாதிரி நான் வாழ்றேன் அப்படின்றது
பழைய காலம், அது முடிஞ்சிருச்சு. அது இப்போ வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகிறது இல்லை. நீங்க ஃபியூச்சர்ல என்ன பிளான் வச்சிருக்கீங்களோ அந்த பிளானுக்காக நீங்க சம்பாதிக்கிறது தான் சரியா இருக்கும். ஸோ என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன். என்னுடைய நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு பெஸ்ட் பாலிசி ப்ரெசென்ட் பண்றேன். இந்த வீடியோவில் இருக்க நிறைய குறைகளை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை தெரிவிக்க ட்ரை பண்றேன். இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கும் உறவினருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்க எல்ஐசி பாலிசி எடுக்கல அப்படின்னா எடுக்க சொல்லி வற்புறுத்துங்க. உங்க மூலியமா அவங்களும் பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.